ஓகே, இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? லாஸ்ட் கிளாஸ்ல செல் தான் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்ல வந்து என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் செல் பார்த்தோம். என்ன அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கணும்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானெல்லாம் சொல்லக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செல் வால். செல் வால் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து செல்லுலயே வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்ட் லேயரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது வந்து பிளான்ட், ஃபங்கை, பாக்டீரியா இதுக்கெல்லாம் செல்வால் இருக்கும். ஆனா அனிமல் செல்க்கு செல்வால் இருக்காது. அதுக்கு செல் மெம்பரைன் தான் ஃபர்ஸ்ட் லேயரா ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் இப்போ வந்து நமக்கு இப்போ ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா வந்து நம்மளோட அனிமல் செல்ல என்ன இருக்காது, செல்வால் இருக்காது. அப்ப பாக்டீரியாவுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு செல்வால் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், ஏதோ ஒரு புதுசா ஒரு பேத்தோஜன் வந்திருக்கு, உள்ள ஒரு ஃபாரின் மேட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட WBC வந்து உள்ள வந்த பேத்தோஜன்ஸை கில் பண்ணிடும். அந்த செல்வால் வச்சும் அது ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து செல்வால் அப்படிங்கிறது, இப்ப பிளான்ட் அப்படின்னா அது ஒரு பொருள்னால ஆயிருக்கும். அதே மாதிரி ஃபங்கை வந்து ஒரு பொருள்னால ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாக்டீரியான்னு பார்த்தாலும் அதுவும் ஒரு பொருளாக இருக்கும். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செல்வால் வந்து எதுக்கு இருக்கு செல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இருக்கு அப்படின்னா வந்து இந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்ப பிளான்ட்ல செல்வால் இருக்கு, 2 லேயரா இருக்கு செல்வால். அதுக்குள்ள வந்து செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லேயரா இருக்கு. இதுவே வந்து நம்மளோட பாடி செல், சொமேட்டிக் செல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கிடையாது, செல்வால் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அது காற்று தாங்கணும், நீர் நம்மளோட வெதர் கண்டிஷன் எல்லாத்தையுமே தாங்கணும். அப்ப ஒரு 2 லேயர் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனலாலும் வந்து டிஸ்டர்ப் ஆகாம அதோட வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செல்வாலை பத்தி பார்க்கணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, செல்வால் தான் வந்து அவுட்டர் மோஸ்ட். உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோம் இருக்கும், லைசோசோம் இருக்கும், சைட்டோபிளாசம்ல இதெல்லாம் மறந்துட்டு இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அப்ப இது எதுவுமே வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அதை சப்போர்ட் பண்றது, ப்ரொடெக்ட் பண்ற வேலை இது எல்லாமே செல்வால் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா செல்லுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லோட ப்ரொடெக்டர், அப்படி இல்லை அப்படின்னா வந்து கண்ட்ரோல் வந்து இது கிடையாது. ப்ரொடெக்டர் இல்லைன்னா சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்வால சொல்லலாம். அப்ப சப்போர்ட்டர் ஆஃப் த செல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா செல்வால். அதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. அதே மாதிரி அது எதனால மேடா இருக்கு அப்படிங்கிறதும் கொஸ்டினா வரும். சரி, பார்க்கலாம் உள்ள வந்து என்ன கண்டென்ட் இருக்குன்ட்டு. செல்வால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பாக்டீரியா, ஃபங்கை, பிளான்ட் செல் இதுக்கெல்லாம் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கும். ஆனா அனிமல் செல்க்கு கிடையாது. இந்த செல் வால் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்ல இல்ல சொன்னல, அதேதான். அதுக்கடுத்து இப்போ பிளான்ட்ல ஒரு பொருள்னால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு செல்லுலோஸ்னால ஆயிருக்கும். ஃபங்கைல சிலது வந்து கைட்டின் அப்படிங்கிற பொருள்னால ஆயிருக்கும். அப்படி இல்ல சிலது வந்து எதனால ஆயிருக்கும்னா செல்லுலோஸாலேயே ஆனதும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா செல் வந்துன்னா பெக்டின் அப்படிங்கக்கூடிய பொருள்னால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து செல்வால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு கேட்டா நான் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி ஃப்ரீலி பெர்மியபிள், ஈஸியா உள்ள வெளியே வந்து ஊடுருவக்கூடிய தன்மையோடதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்ன கொடுக்குது செல்லுக்கு அப்படின்னா வந்து ப்ராப்பர் ஷேப், ரிஜிடிட்டி, இந்த ஷேப்ல தான் அந்த செல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த செல்லுக்கான ஷேப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து செல்வால் ப்ரொடெக்ட் என்ன பண்ணுது, முன்னாடி சொன்ன மாதிரியே ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனல்லாஸ்லாம் இருக்குல்ல, உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனல்லாஸ்லாம் இருக்கு. அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற வேலையை செய்யுது. ப்ரொடெக்ட்ஸ் இன்டர்னல் ஆர்கனல்லாஸ் ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா வந்து நம்மளோட வெதர்ல இருந்து, எக்ஸசிவ் ஹீட் அண்ட் லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஜென்ரலா ஒரு செல்லோட டயக்ராம். இதுல செல்வால் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கிறது தான் செல்வால். ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது செல் மெம்பரைன். இப்போ நம்ம அனிமல் செல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயரே செல் மெம்பரைன் தான். பிளான்ட் செல்லு, மற்ற ஃபங்கை, அப்புறம் பாக்டீரியா இதுக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் லேயரா வரும் இந்த செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னன்னா இன்னொரு பேரும் இருக்கு,
அதாவது பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கு, இன்னொரு பேர் பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு இருக்கு, செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன், செமி பெர்மியபிள் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு. இப்போ இந்த பேரெல்லாம் கொடுத்துட்டு இந்த செல்லுல எது வந்து பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது, ஓகேங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். அப்ப இந்த நான் சொன்ன ஒரு 5 பேரும் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். இதுல ஒண்ணுதான் இருக்கு, பின்னாடி வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன் வரும், செமி பெர்மியபிள் மெம்பரைன் வரும்னு நினைக்கிறேன். சரி, இந்த செல் மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லேயரா அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அனிமல் செல்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து இந்த செல் மெம்பரைன். அதுக்கடுத்து செகண்ட் இல்ல அப்படின்னா வந்து இன்னர் மெம்பரைன் அப்படின்னு பாக்குறோம். மற்ற பாக்டீரியா, ஃபங்கை, பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்து இருக்கும். சரி, இது வந்து என்ன அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் செல் வால் அப்படிங்கிறது செல்லோட ப்ரொடெக்டர், சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா கேட் ஆஃப் செல், செல்லோட கதவு. ஒரு பொருள் என்ன பொருள் உள்ள வரணும், என்ன பொருள் வெளியே போகணும், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ற வேலையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து செல் மெம்பரைன் தான் பண்ணுது. அதனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப கதவு என்ன பண்ணும், நார்மலா வந்து கதவு உள்ள போறதை வந்து ரெகுலேட் பண்றது. அதனால இந்த கேட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் நேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்காது, அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கேட் ஆஃப் செல் முன்னாடி பார்த்தது சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க? அனிமல் செல் டஸ் நாட் ஹாவ் எனி செல் வால். செல் வால் கிடையாது, செல் மெம்பரைன் மட்டும் தான் இருக்கு. செல் மெம்பரைன் இஸ் சரி, முன்னாடி வந்து செல் வால் வந்து எதனால ஆயிருக்குன்னு பார்த்தோம். இந்த செல் மெம்பரைன் அப்படிங்கிறது அனிமல் செல்க்கு மட்டும் தான் இருக்கு. அது எதனாலனா பாஸ்போலிபிட்னால ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்ப இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்போலிபிட்னால ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப தின் லேயரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து செல் வால் அப்படிங்கிறது நான் லிவிங்னு பார்த்தோம். செல் மெம்பரைன் என்னது லிவிங். அதே மாதிரி என்னன்னா இப்போ ஒரு லேயர் அப்படின்னா வந்து ஒரே லேயரா இருக்காது. இப்போ புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரே லேயரா, அதுல வந்து ஒரு 5-6 லேயர் கிட்ட இருக்கும். ஒவ்வொரு லேயரும் வந்து ஒவ்வொரு இதனால ஆயிருக்கும். அதே மாதிரி இது வந்து டபுள் லேயரா இருக்கும். செல் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லேயரா இருக்கும் உள்ளார பார்த்தோம் அப்படின்னா. சரி, இதே வந்து செல் மெம்பரைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 லேயரால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தான் டபுள் லேயர், செமி பெர்மியபிள். முன்னாடி பார்த்தது ஃப்ரீலி பெர்மியபிள்னு பார்த்தோம், இது செமி பெர்மியபிள். இதெல்லாம் தான் கொஸ்டின். ஆனால் ரொம்ப டீப்பா கேட்கணும்னா தான் இந்த அளவுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து செல் மெம்பரைன் ஹெல்ப்ஸ் த டிரான்ஸ்ஃபர் நியூட்ரியன் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல். அதுக்கப்புறம் இதோட வேலை என்ன? ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு நியூட்ரியன்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வேலையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து இந்த செல் மெம்பரைன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் கொடுத்துருக்காங்களா? இல்லை, இதுதான் கொடுத்துருக்காங்க. நியூட்ரியன்ட்டை ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்தக்கூடிய வேலையை செய்யுது, கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. செல் மெம்பரைன் ஹெல்ப்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் நியூட்ரியன் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல். அதே மாதிரி இப்போ அனிமல் செல் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் செல்ல செகண்ட் லேயர் அப்படின்லாம் வந்து இன்னர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எதனால இருக்கும் அப்படின்னா பாஸ்போலிபிட்னால இருக்கும் அப்படிங்கிறதா. இது அனிமல் செல்க்கும் பிளான்ட் செல்க்கும் இடைப்பட்ட வித்தியாசம். அதுக்கடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்க முன்னாடி பாத்தீங்கல்ல, இதுதான் செல்லு. செல்லுக்குள்ள வந்து ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக் எடுத்துக்கிறோம், எதுக்கு சிக்கனோட எக் எடுத்துக்கலாம். அந்த சிக்கனோட எக் எடுத்துக்கிட்டோம்னா உள்ளனா ஒரு வாட்டர் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஜெல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்லுலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து சைட்டோபிளாசம். அதுல தான் வந்து ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கனல்லாவும் மறந்துட்டு இருக்கும். இப்போ சைட்டோபிளாசம் பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த நியூக்ளியர் மெம்பரைன், அதாவது ஃப்ளூயிட் ஃபவுண்ட் அவுட் சைட் த நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியர் மெம்பரைனுக்கு ஒரு செல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல் வால் இருக்கும். அனிமல் செல்லா இருந்துச்சு அப்படி பிளான்ட் செல்லா இருந்தா அதுக்குள்ள செல் மெம்பரைன் இருக்கும், அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், உள்ள வந்து ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போடல. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர், இதுதான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது என்ன இருக்கு, நியூக்ளியர் மெம்பரைனுக்கு அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் வந்து சைட்டோபிளாசம். நியூக்ளியர் மெம்பரைனுக்கு உள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அது என்னன்னா நியூக்ளியர் பிளாசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அப்புறம்
நியூக்ளியஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். சரி, அதான் சொல்லியிருக்காங்க ஃப்ளூயிட் ஃபவுண்ட் அவுட் சைட் த நியூக்ளியர் மெம்பரைன். இந்த நியூக்ளியரை சுற்றி ஒரு மெம்பரைன் இருக்கும், அதை தான் நியூக்ளியர் மெம்பரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளூயிட் இஸ் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப், எதனால இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வாட்டர் தான். எக்ஸ்ட்ரா அயான்ஸ் இருக்கும், சால்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இப்போ ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு நியூட்ரியன்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு செல் மெம்பரைன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனா செல்லுக்குள்ள நியூட்ரியன்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ற வேலையை சைட்டோபிளாசம் பண்ணுது. செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனாஸ்க்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் போகணும்ல, அதுக்கான அதை டிரான்ஸ்மிட் பண்ற வேலையை சைட்டோபிளாசம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே காமனா தெரியும் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்லுல மைட்டோகாண்ட்ரியா, அங்கதான் வந்து எனர்ஜி ஃபுட்டு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அதான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியால மட்டும்தான் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. அதுல மட்டுமா அப்படின்னா கிடையாது. எதுலையும் ஆகும் அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்துலயும் நடக்குது. ஆனா அதுல வந்து என்ன, வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னிலையில நடக்கும். ஆக்சிஜன் இல்லாத நிலையில நமக்கு உணவு வேணும் அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசஸ்லயும் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, அதான் வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுல ஒரு குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி கிடைக்கக்கூடிய எனர்ஜி அதிகமா இருக்கும் வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மைட்டோகாண்ட்ரியால. ஆனா சைட்டோபிளாசம்ல ரெஸ்பிரேஷன் அப்போ எனர்ஜி, அதாவது ஃபுட்டு வந்து எனர்ஜியா மாறும்போது ஒரு குளுக்கோஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கும். அப்ப அந்த எனர்ஜியோட லெவலை வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏடிபி அப்படின்னு சொல்றாங்க, அடினோ ட்ரைபாஸ்பேட், அதாவது எனர்ஜி கரன்சி ஆஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனர்ஜி அதுதான் அடினோ ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற காயின்ஸ் மாதிரி நம்ம செல்களுக்கெல்லாம் வந்து உணவு ஜென்ரேட் ஆகுது, அதான் ஏடிபி. இப்போ வந்து நமக்கு பணத்தோட மதிப்பு எப்படி நம்ம வந்து ருபீஸ்ல சொல்றோம், அந்த மாதிரி தான் வந்து எனர்ஜி வந்து ஏடிபியில் வந்து மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி ஃபார்ம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதே மாதிரி சைட்டோபிளாசம்ல மைட்டோகாண்ட்ரியால அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து 30க்கு மேல ஒரு குளுக்கோஸை உடைச்சா எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஒரு குளுக்கோஸ்ல இருந்து ஒரு 2 ஏடிபி தான் கிடைக்கும், ரொம்ப கம்மியான அளவு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேற இதுல பார்க்கணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப செல்லுக்குள்ளேயே வந்து நகரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் தான். ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட் நகர்ந்துட்டு இருக்கும், மற்றதெல்லாம் வந்து ரிஜிட்டா இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் செல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல வந்து என்ன இருக்கும், வாட்டர், அயன், அதுக்கப்புறம் வந்து சால்ட் இருக்கும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த சைட்டோபிளாசம் எதனால ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சைட்டோசால் அப்படிங்கிற ஒரு பொருள்னால ஆனது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து ரைபோசோம். ரைபோசோம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு செல்ல புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து ரைபோசோம். ஓகேங்களா, இந்த ரைபோசோம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூக்ளியஸை சுத்தி எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கும், அது ஒட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகம் மேல ஒட்டிட்டு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ரைபோசோம். அதிகபட்சமா இருக்கக்கூடிய ரைபோசோம்ல எல்லாமே. சிலது வந்து என்னன்னா ஃப்ரீயாவே சைட்டோபிளாசம்ல ஃப்ரீயாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும், புரோட்டீனை உற்பத்தி பண்ணும். இந்த ரைபோசோம் எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் புரோட்டீன்னால ஆனது அப்படின்னு தான் சொல்லணும். RNA பிளஸ் புரோட்டீன், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. RNA பிளஸ் புரோட்டீன்னால ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரைபோசோம் வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து ஜார்ஜ் எமிலி பெலேட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1995ல. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பலேட்ஸ் காப்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைபோசோம்க்கு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ரைபோசோம்னு மாத்திருக்காங்க. அதை மாத்தினவர் யாரு அப்படின்னா வந்து ரிச்சர்ட் பி ராபர்ட். ஓகேங்களா, ராபர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து ரைபோசோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காரு. இருக்கிறதுலே இருக்கக்கூடிய ஆர்கனலா நுண்ணுறுப்புகள்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைபோசோம். இதுலயே வந்து பெருசு அப்படின்னா ஜென்ரலா பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து நியூக்ளியஸ். பெருசு அப்படின்னா நியூக்ளியஸ் தான் பெருசா இருக்கும். இட் இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் ரைபோநியூக்ளிக் ஆசிட், RNA பிளஸ் புரோட்டீன். புரோட்டீன்னால ஆனது. அதுக்கப்புறம்
மோஸ்ட் ஆஃப் ரைபோசோம் பிரசன்ட் எங்க இருக்கும் அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேல ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. அதனால இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் செல், செல்லோடைய புரோட்டீன் ஃபேக்டரி, அதாவது செல்லுடைய புரத தொழிற்சாலை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரைபோசோம் சொல்லலாம். ரைபோசோம்ல 2 டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா வந்து 70S ரைபோசோம், 80S ரைபோசோம் சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம். சரி, 70S 80S அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது இது எதுக்கு இருக்கு, என்ன டைப் ஆஃப் செல்லுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கு இருக்கு. இதே வந்து 80S அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகேரியோட்டிக் செல்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நமக்கு வந்து பேரை வச்சே சொல்லிக்கலாம். இதுல வந்து 70S தான் வந்து ஸ்மாலரா இருக்கும், 80S விட ஸ்மாலரா இருக்கும், லார்ஜரா இருக்கும். ரெண்டுல எது லார்ஜரா இருக்கும்னா 80S தான் லார்ஜரா இருக்கும். இதுல இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா 40S 60S இதுல இருக்கும், இதுல 30S 50S இதுல இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது, ரைபோசோம் அப்படின்னாவே என்ன சொன்ன, புரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும், புரோட்டீனை உற்பத்தி பண்ணும். அதனால வந்து புரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹார்மோன்ல எது வந்து தூண்டுது புரோட்டீனை, 70Sல பார்த்தோம்னா சைக்ளோஹெக்சமைடு அப்படிங்கிற பொருள் தான் வந்து தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குளோராம் ஃபெனிகால் அப்படிங்கறத வந்து புரோட்டீன் சிந்தசிஸை தூண்டுது. அப்ப இதுல தூண்டக்கூடிய பொருள் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து சைக்ளோஹெக்சமைடு, குளோரோஃபெனிகால் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ ரைபோசோம்ல அவ்வளவுதான். அதுக்கடுத்து நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன சைட்டோபிளாசம் பார்க்கும்போது எங்க இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளார வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்குள்ளேயும் லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் ஃப்ளூயிட் ஃபவுண்ட் இன்சைட் த நியூக்ளியர் மெம்பரைனுக்குள்ள, இதுதான் நியூக்ளியர் மெம்பரைன், அதுக்குள்ள லிக்விட் இருக்கும், அதுக்குள்ள நியூக்ளியோலை இல்லைன்னா நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குரோமாட்டின் த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து எதனால இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன். இதே வந்து உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ பிளஸ் ஆர்என்ஏ பிளஸ் புரோட்டீன், இது வந்து டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன். சரி, இதுல இருக்கக்கூடிய லிக்விட மட்டும் தான் பத்தி பேசுறாங்க. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது என்னது நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள நியூக்ளியர் மெம்பரைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் நியூக்ளியோபிளாசம். ஓகேங்களா, நியூக்ளியர் மெம்பரைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிக்விட் வந்து சைட்டோபிளாசம். மொத்தமா இந்த 2 லிக்விடையும் சேர்த்தோம் அப்படின்னா அது புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதான் கொடுத்துருக்காங்க, புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது யார் வந்து இதை வந்து புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்க அப்படின்னா புர்கென்ஜி அப்படிங்கிறவர் தான். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80ஸ்லயே கொடுத்துட்டாரு, 1839ல தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியோபிளாசம் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய லிக்விட மொத்தமா சேர்த்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அதாவது செல் மெம்பரைன் இல்லைன்னா செல் வால்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாம் மொத்தமா சேர்த்து என்ன சொல்லலாம், புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்லியிருக்காங்க இதுல. the whole liquid present inside the plasma membrane அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட் தான் வந்து புரோட்டோபிளாசம். இது வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியோபிளாசம் இருக்கும். இது என்ன அப்படின்னா வந்து செல்லோடைய உயிர் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவிங் ஃப்ளூயிட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஆல்ரெடி வந்து சைட்டோபிளாசம் பார்க்கும்போது என்ன சொன்னா அதுவும் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா மேஜரா வந்து எது வந்து எனர்ஜியை குளுக்கோஸை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான். இப்போ சாப்பிட்ற உணவு என்ன பண்ணும், குடல் வழியா என்ன ஆகும் அப்படின்னா வந்து செரிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா டைரக்டா நம்ம வந்து ஃபுட்டை எடுத்துக்க முடியாது, குளுக்கோஸா மாற்றும். அந்த குளுக்கோஸையும் செல் வந்து டைரக்டா எடுத்து எனர்ஜியா மாற்ற முடியும், எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும்னா முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பிளட் வழியா குளுக்கோஸ் வந்து போயிடும். அந்த குளுக்கோஸ் வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர்பிசியில
பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி ஆக்சிஜனை கேரி பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆக்சிஜன் பிளஸ் அந்த குளுக்கோஸ் ரெண்டும் வந்து மைட்டோகாண்ட்ரியால பர்ன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்போ இது வந்து எந்த ஃபார்ம்ல வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி, இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது வந்து யார் வந்து இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1886ல கண்டுபிடிக்கிறாரு. த நேம் மைட்டோகாண்ட்ரியா கண்டுபிடிச்சவர் ஆல்ட்மேனா இருந்தாலும் அந்த பேரை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கார்ல் பெண்டா அப்படிங்கிறவங்க. அந்த வருஷமே கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 2 வருஷம் கழிச்சு 1898ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை லேயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டபுள் லேயர்டு மெம்பரைன். எத்தனை லேயர் இருக்கும்? சுத்தி 2 லேயர் இருக்கும். இப்போ இந்த பிக்சர் இருக்கு பாருங்க. அவுட்டர் லேயர் இது, இன்னர் லேயர் இப்படி வளைஞ்சு இருக்குல்ல, அது இன்னர் லேயர். இந்த வளைஞ்சு இருக்கக்கூடியத கிறிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மடிப்பு. ஓகேங்களா? இதை கிறிஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள ஒரு சிறிதளவு டிஎன்ஏ அப்படிங்கிறது செல்லுல பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ்ல மட்டும்தான் டிஎன்ஏ இருக்குன்னு கிடையாது. மைட்டோகாண்ட்ரியாலயும் இருக்கு, பிளாஸ்டிட்லயும் இருக்கு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிறிதளவு டிஎன்ஏவும் இதுல இருக்கும். அதுக்கடுத்து அதான் சொல்றாங்க இன்னர் மெம்பரைன் வந்து மெனி ஃபோல்ட்ஸ் இருக்கும். அந்த இது ஃபோல்டை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்டே. இப்போ அந்த கிறிஸ்டே அப்படிங்கிற பேரை கொடுத்துட்டு இது செல்லோட எந்த நுண்ணுறுப்புல இருக்கு, எந்த மைக்ரோ ஆர்கனால கிறிஸ்டே அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இந்த ஃப்ளூயிட் பிரசன்ட் இன்சைட் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா என்சைம்ஸ், கோ என்சைம்ஸ், அதாவது நொதிகள் மற்றும் துணை நொதிகள் இருக்கு. எதுக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்னது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எவ்வளவு ஒரு சிங்கிள் குளுக்கோஸ் உடஞ்சுது அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும்னா 36 ஏடிபி அப்படிங்கிற மாதிரி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. எனர்ஜியா மாறும். அதனால இது செல்ல வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுனால பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் செல் வந்து சொல்லிட்டு எந்த செல் நுண்ணுறுப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். இதுல மெயினா பாத்துக்கணும் அப்படின்னா இந்த கிறிஸ்டே அப்படிங்கிற பேர் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த 36 ஏடிபி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எத்தனை மெம்பரைன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். டபுள் மெம்பரைன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல டிஎன்ஏ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிஎன்ஏ இருக்கு, ஸ்மாலர் அமௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இதை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா ஆல்ட்மேன். அவரே தான் பேர் கொடுத்தாரா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. பெண்டா அப்படிங்கிறதான் பேர் கொடுத்தாங்க. 1898ல கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்து 86, இது 98, 12 வருஷம் டிஃபரன்ஸ் வருது. 2 வருஷம் சொல்லிட்டேன், அதை மட்டும் மாத்திக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மைக்ரோ ஆர்கனால்னா கால்கே பாடிஸ், கால்கே அப்பரேட்டஸ், கால்கே உறுப்புகள்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேமிலோ கால்கே அப்படிங்கிறவர் தான். எந்த வருஷம் அப்படின்னா 1898ல. அப்போ மைட்டோகாண்ட்ரியா நேம் கொடுத்த வருஷத்துலதான் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்லுடைய டிராபிக் போலீஸ், செல்லுடைய கிட்னி அப்படின்னு சொல்லினா எதை சொல்லுவாங்கன்னா கால்கே பாடிஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்பெஷல் நேம் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது டிராபிக் போலீஸ் ஆஃப் செல் என்ன அப்படின்னா கால்கே பாடிஸ், கிட்னி ஆஃப் செல் அப்படின்னு கேட்டாலும் கால்கே பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து லைசோசோமை சிந்தசைஸ் பண்றது, செல் வால் சிந்தசைஸ் பண்றதுல ஹெல்ப் பண்றது. அதுக்கடுத்து பிளாஸ்மா மெம்பரைன், இதெல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ற வேலையை தான் வந்து இந்த கால்கே பாடிஸ் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா கிறிஸ்டனா அப்படின்னு சொல்லி தட்டு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சிஸ்டர்னா அப்படிங்கிற மடிப்பா இருக்கும். முன்னாடி வந்து என்ன பார்த்தோம் மைட்டோகாண்ட்ரியால கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து என்ன சிஸ்டர்னா, அந்த சிஸ்டர்னா அப்படிங்கிறது கிளியரா இருக்கான்னு தெரியல. சிஸ்டர்னா அப்படிங்கிற பேர் வந்து இம்பார்ட்டன்ட், மடிப்பா இருக்கும். அப்படிங்கிற மடிப்புகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட வேலையே சொல்லிட்டேன். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் என்ன இது பண்ணுது அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட்டை சிந்தசைஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிள் சுகர்ல இருந்து கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்குது. இது வந்து என்னன்னா combines with protein made by ribosome forming glycoprotein. இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிள் சுகர்ல இருந்து கார்போஹைட்ரேட் எடுக்குது. இந்த சிம்பிள் சுகர் வந்து
ரைபோசோம் ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீனோட சேர்ந்து கிளைகோ புரோட்டீனா மாத்துது, அந்த வேலையை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல கண்டுபிடிச்சவர் கேமிலோ கால்கே அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த எதனால அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மடிப்புக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டர்னா அப்படிங்கிற மடிப்பு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து எதை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா லைசோசோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம செல் வால், செல் மெம்பரைன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து அவ்வளோக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்துக்கலாம். லைசோசோம். லைசோசோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லைசோசோமை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்டின் டி துவே அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படின்னா 1955ல கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி, இப்போ முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், டபுள் லேயர்டுன்னு ஒன்று பார்த்தோம். எதுல பார்த்தோம்? மைட்டோகாண்ட்ரியால 2 லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கால்கே பாடிஸ்ல லேயர்ஸை பத்தி எதுவும் பார்க்கல. ஓகேங்களா? அதே மாதிரி லைசோசோம்ல எத்தனை லேயர் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கு, சிங்கிள் லேயர். எப்படி இருக்கு? சாக் அப்படின்னா பை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அப்படி இதுல பார்த்தோம் அப்படின்னா இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ற வேலையை செய்யும். ஓகேங்களா? செல்லுக்குள்ளார ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ற வேலையை பண்ணும். அது மட்டும் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. செல்லுல ஏதாவது செல் நுண்ணுறுப்புக்குள்ள டேமேஜ் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ண பார்க்கும். இல்ல சரி பண்ணல அப்படின்னா அதை தூக்கி டைஜஸ்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த செல்லை மெச்சூர் ஆகும் போது அதுவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதே டீகம்போஸ் ஆகிக்கும். அதனாலதான் இது வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து WBCன்னு எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பேத்தோஜன்ஸ்லாம் வந்து என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின் மேட்டர்ஸ் ஏதாவது என்டர் ஆகுதுன்னா அதை கொல்லக்கூடிய வேலையை WBCல இருக்கக்கூடிய லைசோசோம் செய்யும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து சூசைடல் பேக் மட்டும் கிடையாது, டெமாலிஷன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இறந்து போன பொருட்கள்லாம் இருக்குல்ல செல்லுக்குள்ள, அதையும் வந்து என்ன பண்றது, டைஜஸ்ட் பண்ற வேலையை இதை செய்யும். அதனால இது வந்து ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லை வந்து தூய்மையா வச்சுக்கிற பணியை செய்யறதுனால ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இதுல இல்ல. இந்த ஸ்பெஷல் நேம்ஸ் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா வந்து டெமாலிஷன் ஸ்குவாட், ஸ்கேவெஞ்சர். அதுக்கு அடுத்து வந்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் கீப்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல வந்து இம்பார்ட்டன்ட் லைசோசோம்ல. இது எத்தனை லேயர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் லேயர். எப்படி இருக்கு? ஒரு சாக் லைக் பை மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல வந்து ஒரு என்சைம் வந்து சுரக்கும். அது என்னன்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம். அது மூலமா தான் வந்து அது வந்து என்னது செல்லை டைஜஸ்ட் பண்ற வேலை இதெல்லாம் வந்து பண்ணுது. அப்போ இந்த என்சைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா டி துவே அப்படிங்கிறவர் 1955ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரிலேட்டடா ஆன்சர் போடுறதுக்கு. மோஸ்ட்லி இயர் கேட்க வாய்ப்பு இல்லை பயாலஜியில. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னன்னா ஒரு லேயரால ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு என்சைம் இருக்கு, ஹைட்ரோலைட்டிக் என்சைம் இருக்கு. இந்த என்சைம் வந்து என்சைம் பிரசன்ட் இன் லைசோம் which destroy மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாவது உள்ள வருது அப்படின்னா அதை கொல்றது. டெஸ்ட்ராய் தி மெச்சூர்டு செல் ஆஃப் இட்ஸ் ஓன், அதோடைய செல்லையே வந்து அது கொன்றும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால இது சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்பெஷல் நேம்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது லைசோசோம்ல சொல்றதுக்கு இருக்கா? அவ்வளவுதான். செல்லுடைய துப்புரவாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சென்ட்ரோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி இது வந்து என்னன்னா அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும். பிளான்ட் செல்ல இருக்கும். ரொம்ப லோயர் லெவல் பிளான்ட் செல்ல தான் சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இதுல வந்து இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து போவரி அப்படிங்கிறவர் 1888ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இட் இஸ் ஒன்லி ஃபவுண்ட் இன் அனிமல் செல். ஆனா வந்து பிளான்ட் செல்லையும் இருக்கு, ரொம்ப லோயர் லெவல் பிளான்ட் செல்ல இருக்கு. டேக்கிங் பார்ட் இன் செல் டிவிஷன் அப்போ வந்து ஒரு முக்கியமான பணியை செய்யுது. இதுல என்னன்னா சென்ட்ரோசோம்ல என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சென்ட்ரியோல், 2 சென்ட்ரியோல் இருக்கும். ஓகேங்களா? செல் டிவைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உட்கரு தான் வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். இப்போ இதான் செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த உட்கரு வந்து ஃபர்ஸ்ட் 2ஆ இப்படி ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? இப்படி ஸ்பிளிட் ஆகுதோ, இப்படி ஸ்பிளிட் ஆகுதோ இந்த உட்கரு. அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது இந்த சென்ட்ரியோல் 2 பக்கம் என்னன்னா ஸ்பிண்டல் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணி 2 பக்கமும் பிடிச்சி இழுத்து நியூக்ளியஸை 2ஆ பிரிச்சிரும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், செல்லு இப்படி நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் 2ஆ ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்படியே
சைட்டோபிளாசம் ரெண்டா பிரிஞ்சு ஒரு செல் ரெண்டா மாறும். ஓகேங்களா? அப்ப செல் பிரிதல்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து என்ன பண்ணா இந்த சென்ட்ரோசோம் அப்படிங்கறது தான் வந்து பார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க? இட் நாட் பவுண்டட் பை எனி மெம்பரைன். அதாவது எந்த மெம்பரைனும் இதுல வந்து பவுண்ட் பண்ணி இல்லை. அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுல வந்து என்ன கன்சிஸ்ட் ஆஃப் 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. சென்ட்ரியோல் ஃபவுண்ட் இன் சென்ட்ரோசோம் இனிஷியேட் த, அதாவது எதை வந்து இனிஷியேட் பண்ணுது அப்படின்னா வந்து செல் டிவிஷனை இனிஷியேட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, அடுத்தது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். முன்னாடியே சொன்னேன், எதுல சொன்னேன்? ரைபோசோம் வந்து பார்க்கும்போது சொன்னேன் எப்படி இருக்கும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படிங்கிறது. புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ரைபோசோம்ல பார்த்தோம். என்ன சொன்னேன்? ரைபோசோம்ஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ல ஒட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரைபோசோம் இல்லாத எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எங்க இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கும். பிக்சர் இதுதான் நியூக்ளியஸ் பக்கத்துல எங்க பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா ரைபோசோம்ஸ். எங்க இது வந்து என்னன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இதுல பாருங்க, இதுல ரைபோசோம்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால மென்மையான அப்படி இல்லைன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து 2 டைப்பா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னு சொன்னா இதுல ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றது. அந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோடைய வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ச், அதுக்கப்புறம் ஃபேட், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டீராய்டு, ஹார்மோன், இதெல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ற வேலையை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் வந்து பண்ணுது. ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா வந்து பாட்டர் அண்ட் தாம்சன் அப்படிங்கிறவர். எப்ப பண்ணாங்க? 1945 பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டு ரெஸ்ட் ஆஃப் த செல். ஓகே, ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். என்ன வேலை அப்படின்னா வந்து எல்லா செல்களுக்கும் ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டு ரெஸ்ட் ஆஃப் த செல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு புரோட்டீனை எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை எது செய்யுது அப்படின்னா வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஓகேங்களா? இப்போ நியூட்ரியன்ட்டை எடுத்துட்டு போற வேலையை வந்து எது செய்யும் அப்படின்னா செல் மெம்பரைன் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. செல்லுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்கன் பார்த்தோம், மறந்துருச்சு. சரி பார்க்கலாம். முன்னாடி சொல்லியிருப்பேன், எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டோட்டலா அந்த செல்லை வந்து கண்ட்ரோல் பண்றதே இந்த நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனல் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது நியூக்ளியஸ் தான். இது வந்து கண்ட்ரோல் ரூம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எப்போ வந்து செல் டிவைட் ஆகணும், ஓகேங்களா, செல்லுக்குள்ள என்ன மெசேஜ் வரணும், என்ன மெசேஜ் வரக்கூடாது, அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது நியூக்ளியஸ் தான். இந்த நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 லேயரால இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னா நியூக்ளியஸ் மெம்பரைன், ஓகேங்களா, இல்லைன்னா நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நியூக்ளியர் லேமல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் மாதிரி இருக்குல்ல, இது என்னன்னா குரோமாட்டின் த்ரெட்ஸ். இது எதனால ஆனதுன்னா டிஎன்ஏ மற்றும் புரோட்டீன். இதுக்குள்ள என்னன்னா நியூக்ளியோலை இல்லைன்னா நியூக்ளியோலஸ்ன்னு சொல்றாங்க. இது எதனால ஆனது அப்படின்னா ஆர்என்ஏ பிளஸ் புரோட்டீன். ஓகேங்களா? இதை சுத்தி எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கும், ரைபோசோம்ஸ்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அதெல்லாம் முன்னாடி பார்த்தது தான். சரி, இதை யார் டிஸ்கவர் பண்ணாங்க? ராபர்ட் ப்ரவுன். ரொம்ப முக்கியமான பேரு, ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ அப்படின்னா 1831 டிஸ்கவர் பண்றாரு. இட் இஸ் த லார்ஜஸ்ட், இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் அப்படின்னா ரைபோசோம்ஸ். ரொம்ப குட்டியா இருக்கு, பார்த்தாவே தெரியுது. லார்ஜஸ்ட் ஆர்கனல்லா, செல் ஆர்கனல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கனல்லான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா செல்லுடைய அனைத்து ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால வந்து என்ன கண்ட்ரோல் ரூம் ஆஃப் செல். அதுதான் கேள்வி. செல்லுடைய கண்ட்ரோல் ரூம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருணும். அதுக்கடுத்து இட் இஸ் டபுள் லேயர்டு. அதே மாதிரி எத்தனை லேயர் அப்படின்னா டபுள் லேயர் தான். மைட்டோகாண்ட்ரியாவும் டபுள் லேயர் தான். சிங்கிள் லேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைசோசோம் பார்த்தோம். சென்ட்ரோசோம்க்கு லேயரே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இட் வாஸ் வெல் டெவலப்டு இன்டர்னல் ஆர்கனல். ரொம்ப நல்ல டெவலப் ஆகிக்கிற இன்டர்னல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூக்ளியஸ் தான். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா
நியூக்ளியோபிளாசம் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கு, அதுக்குள்ள நியூக்ளியோபிளாசம் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. அதுக்கடுத்து குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ், அதுலதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, மரபணு சார்ந்த பாரம்பரிய பண்புகள் வந்து இந்த டிஎன்ஏ மூலம் தான் கடத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் சொல்ல. சிலதுல வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலா, வைரஸ்ல எல்லாம் எடுத்துக்கோன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலா ஆர்என்ஏ தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து குரோமோசோம். ஜெனடிக்ஸ்ல இன்னும் இதை நம்ம தெளிவா பார்ப்போம். இதுல வந்து செல் அப்படிங்கிறதுனால சிம்பிளா என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கோம். குரோமோசோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் யாரு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வால்டர் மற்றும் ஃபிளமிங். வால்டர் ஃபிளமிங் அப்படிங்கிறவர் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. அவங்களே பேர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த நேம் வந்து காயின்டு பை வால்தேயர். வால்டர் கண்டுபிடிச்சவர், வால்டர் அண்ட் ஃபிளமிங்கிறதான் கண்டுபிடிச்சாங்க. சாரி, வால்டர் ஃபிளமிங் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா பேர் கொடுத்தவர் வால்தேயர் அப்படிங்கிறது. எந்த வருஷம் அப்படின்னா 1888ல. அதுக்கடுத்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து குரோமாட்டின் த்ரெட்ஸா இருக்கும். செல் டிவிஷன் அப்பதான் அந்த குரோமோசோமா நம்மளால பார்க்க முடியும். மற்ற டைம்ல பார்த்தோம் அப்படின்னா குரோமாட்டின் த்ரெட்ஸா தான் இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஜீன் இருக்கும். ஜீனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஜீன் எதனால இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏனால இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் நியூக்ளியஸ். த்ரெட் மாதிரி இருக்கும், குரோமாட்டின் மெட்டீரியல் சொல்றாங்க. இட் பிகம்ஸ் விசிபிள் டியூரிங் செல் டிவிஷன் அப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுல வந்து பீட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்ஸை பார்க்க முடியும். இந்த ஜீன் வந்து எதனால ஆச்சு அப்படின்னா வந்து டிஎன்ஏனால ஆச்சு. இந்த டிஎன்ஏ தான் வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு இருக்கு. சில வைரஸ்ல ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணக்கூடியது ஆர்என்ஏ. முன்னாடி பார்த்ததுதான் இன் ப்ரோகாரியோட்ல வந்து ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். யூகரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோர் தென் 1 குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குரோமோசோம்ஸ் வந்து என்னன்னா எதனால ஆயிருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி குரோமாட்டின் த்ரெட்ஸ் வந்து டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன்னால. அதே மாதிரி நியூக்ளியோலஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்என்ஏ பிளஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டு பார்க்கும்போது என்னன்னா சேமிப்பு கிடங்கு, ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்பெஷல் நேம். இதோடைய வேலை அப்படி இது வந்து என்ன பண்ணுன்னா செல்லுல வந்து உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனல்ல ஒரு டெட் ஆர்கனல்லான்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா வேஸ்ட், மெட்டபாலிக் ஆக்ஷன்ல உருவான வேஸ்ட் எல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கும் மெட்டபாலிசம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா அதான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளூயிட் ஃபில்டு பவுண்டட் பை சிங்கிள் மெம்பரைன். இதுல வந்து மெயினா பார்த்தோம்னா பிளான்ட்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அனிமல் செல்ல வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இங்க பார்க்கலாம் பிளான்ட் செல்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து வேக்யூல்னால ஆக்குப்பையா இருக்கு. இதே அனிமல் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப குட்டியா இங்க இருக்கிறது மட்டும் தான் வேக்யூல். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இதுக்கு டெட் ஆர்கனல் ஆஃப் த ஸ்கெல். இது வந்து என்ன ஸ்டோர் பண்ணுது? டாக்ஸிக் மெட்டபாலிக் வேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுது. முன்னாடி சொன்னதே தான். பிளான்ட் இட் இஸ் லார்ஜர் இன் பிளான்ட் செல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் கம்பேர்ட் டு அனிமல் செல்னு சொல்லியிருக்காங்க. வேற இதுல அவ்வளவுதான். அதுக்கடுத்து பிளாஸ்டிட். பிளாஸ்டிட்னா தமிழ்ல வந்து பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், குளுக்கோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா, 3 சின்ன, அதுக்குள்ள 3 சின்ன உறுப்பா வந்து பிரிக்கிறாங்க. இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளதான் வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா வந்து சன்லைட்ல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஃபுட்டை வந்து என்ன போட்டோசிந்தசிஸ் மூலம் ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது வேலையை வந்து எது செய்யுது அப்படின்னா வந்து இந்த தாவரம் செய்யறதுக்கு தேவையான குளோரோஃபில் இந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. இந்த குளோரோபிளாஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா வந்து பிளாஸ்டிட் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கனலாக்குள்ள இருக்கு. இந்த பிளாஸ்டிட் வந்து அனிமல் செல்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளாஸ்டிட் அனிமல் செல்ல இருக்காது, தாவர செல்கள்ல தான் இருக்கு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது டைப் வந்து குரோமோபிளாஸ்ட். இந்த குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா ஒரு தாவரத்துல கனிகள் மலர்கள்லாம் இருக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் கலர்ல நம்ம பாக்குறோம். எல்லோ கலர்ல பாக்குறோம், சிலர்ல வந்து கிரீனே கூட பாக்குறோம். பட் கலரா கிரீனை தவிர மற்ற கலர் உருவாகுது அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கிறது இந்த குரோமோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸா இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் வேற, ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க ஒன்லி பிரசன்ட் இன் பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். 3 டைப்ஸா சொல்றாங்க, குளோரோ, குரோமோ, லியூகோ. குளோரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு கிரீன் கலர் பிக்மெண்ட், அதுதான் வந்து குளோரோஃபில். அதை மென்ஷன் பண்ணல. இது என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அதனால என்ன பண்ணுன்னா கிச்சன் ஆஃப் த செல்லுடைய கிச்சன், ஃபுட்டை வந்து தயாரிக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு தேவையான உணவை தயாரிக்கிற இடத்த வந்து நம்ம கிச்சன் சொல்ற மாதிரி செல்லோட கிச்சன் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன பிளான்ட்டுக்கு கிரீன் கலர், பிளான்ட் எல்லாம் கிரீன் கலர்ல தெரியறதுக்கே காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இது எதுக்கு வந்து கலர்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஃபிளவர்ஸ், ஃப்ரூட். ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ கேரட்னா வந்து ரெட் கலர்ல இருக்கப்ப அதுல வேற பிக்மெண்ட் இருக்கும். பீட்ரூட் வேற கலர், என்னது
சாரி கேரட் ஆரஞ்சு கலரில் இருக்கும், பீட்ரூட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெட் மாதிரி இருக்கும். அதுக்கு கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட் வேற. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி பிக்மெண்ட் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து லியூகோபிளாஸ்ட், இது என்ன கலர்லெஸ்ஸாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணணும். எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் அந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அதுக்கடுத்து இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். ஒரே ஒரு இது மட்டும் பார்க்கல, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்து பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படிங்கிற ஒரு இது என்ன அப்படின்னா வந்து அது செல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு கனெக்ட் பண்ற ஒரு துவாரம் தான் வந்து பிளாஸ்மா டெஸ்மாட்டா அப்படிங்கிறது. பிளாஸ்மா டெஸ்மாட்டா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய சிறிய துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங் தான் வந்து பிளாஸ்மா டெஸ்மாட்டா. இது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸில் செல்லில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனல்ஸ்லாம் பார்த்தோம். அப்கமிங் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.